ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது அது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் chapter 8 verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இன்றைக்கு அநேக இடங்களிலே ஐஸ்வர்யத்தை குறித்து, பணத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் அழகாக பவுல் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருகி இருக்க வேண்டும். 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். ஐஸ்வர்யவான் ஒருபோதும் கொடுக்க மாட்டான். சிலர் கொடுத்து ஐஸ்வர்யவான்களாய் மாறியிருக்கிறார்கள். அதே வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று மக்கதோனியா சபையை குறித்து சொல்லப்படுகிறது. தங்கள் உபகாரத்தையும் மிகுந்த பரிசுத்தவான்கள் செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் என்று கூறுகிறார்கள். மிகுந்த தரித்திரம், கொடிய உபத்திரவம் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே கொடுத்தார்கள். மக்கதோனியா சபையினரை குறித்து பவுல் சொல்லுகிறது போல இன்றைக்கு நம்மையும் குறித்து அவர் சொல்லுகிறார். வாழ்க்கையிலே சுயநலத்தை உடையுங்கள். முதல் உங்களை கர்த்தருக்கென்று கொடுங்கள். ஒருவேளை உங்களை ஐஸ்வர்யவான்களாய் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தால் பரிசுத்தவான்களுக்கு, தர்ம காரியங்களுக்கு, செய்கிற ஊழியங்களுக்கு கொடுத்து தாங்குங்கள். தேவனுடைய கிருபை வரத்தினாலே தான் உங்களுக்கு வேலை கிடைத்தது, நமக்கு உணவு கிடைத்தது, உடை கிடைத்தது. கொரோனா போன்ற வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்தார். எதற்காக தெரியுமா? நம் மற்றவர்களை போஷிப்பதற்காக. ஏழைகளையும் விதவைகளையும் திக்கற்றவர்களையும் நாம் கிறிஸ்துவின் அன்பினாலே அவள் தரித்திரத்தை மாற்றுவதற்காக குறிப்பறிந்து கொடுங்கள், உங்களையே கொடுங்கள், தேவ சித்தத்தின் கொடுங்கள் என்று நான் கூறிக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளை நம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நாங்கள் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக தேவ சமூகத்தில் எங்களை கொடுத்து பிறகு மற்றவர்களுக்காக என்னுடைய ஐஸ்வர்யத்தை திறந்து கொடுக்கும்படியாக என்னுடைய கிருபை எங்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். லைன் ஆஃப் ஜோட ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக, இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீஸின் சார்பாக நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.